त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரீதா. முதன்மை நிகழ்வுகள். குடியாத்தம் அருள்மிகு கங்கை அம்மன் கோவில் திருவிழா. அம்மன் சிரசு எடுப்பில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சிவகங்கை சந்தன மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா. பால்குடம், அக்னிச்சட்டி, கரகம் எடுத்து வழிபாடு. சிவகாசி அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோலாகலம். குடியாத்தத்தில் உள்ள அருள்மிகு கங்கையம்மன் கோவில் திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். புராண காலத்தில் தந்தை ஜமத்கனியின் சொல் பேச்சை கேட்டு தாய் ரேணுகா தேவியின் தலையை பரசுராமர் கொய்து எடுத்த நிகழ்வு இங்கேதான் நடந்ததாக நம்பிக்கை. இதையொட்டியே ஆண்டுதோறும் குடியாத்தத்தில் கங்கையம்மன் கோவிலில் சிரசு எடுக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் உச்சமாக இன்று அம்மனின் சிரசு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற உப்பு மற்றும் மிளகு தூவியும் தேங்காய் உடைத்தும் வழிபட்டனர். பின்னர் எடுத்து வரப்பட்ட சிரசை அம்மனின் உடலில் பொருத்தி கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவை காண மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் பக்தர்கள் திரண்டிருந்தனர். சிரசு ஊர்வலத்தின் பொழுது சிலம்பாட்டம், புலியாட்டம் உள்பட பல்வேறு வேஷங்களிட்டு நடனமாடி பக்தர்கள் மகிழ்ந்தனர். எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த திருவிழா பற்றி தெரியும். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்மன். இது என்ன வேண்டினாலும் நடக்கும். அதனால் பல இப்போ வெளி மாநிலத்திலேருந்து மக்கள் இங்கே வராங்க. ஒரு 20 வருஷமாக தொடர்ந்து செஞ்சு இதுதான் நேற்று அம்மன் திருவிழா நல்ல சிறப்பாக நடக்கிறது. வெளி மாநிலத்திலேருந்து எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. ஆளுங்கெல்லாம் ஜனம் எப்படி இருந்தாலும் ஒரு 10 லட்சம் பேர் கிட்ட வருவாங்க. புலிவேஷம் அதெல்லாம் போட்டு சிறப்பாக நடக்கும். நிறையா பேர் போவோம். அதே மாதிரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்போம். நல்லா சக்தி வாய்ந்த நம்ம அது மாதிரி தான் நாங்களும் இந்த புலிவேஷம் போட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சிவகங்கையில் உள்ள அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவில் திரளான பக்தர்கள் இன்று பால்குடம், அக்னிச்சட்டி எடுத்து அலகு குத்தி கரகம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை நகரில் முதலியார் தெருவில் உள்ள 100 ஆண்டு பழமையான அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. நாள்தோறும் பொங்கல் வைத்து மக்கள் வழிபட்டனர். நாள்தோறும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கோவிலிலிருந்து ஊர்வலமாக தெப்ப குளத்திற்கு சென்ற காப்பு கட்டிய பக்தர்கள் நீராடி கரகத்துக்கு பூஜைகள் செய்து அங்கிருந்து பால்குடம், அக்னிச்சட்டி எடுத்து அலகு குத்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு பால், இளநீர், சந்தனம் உள்பட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரண்டு வந்த பக்தர்கள் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று அம்மனை வழிபட்டு சென்றனர். இது தவறுனாலும் இந்த கோயிலுக்கு வராமல் என்னால் இருக்க முடியாது. வந்துடுவேன் நான். இங்கே வந்துட்டாலே அதான் சும்மா வந்து பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு கூட ஒரு அருள் வந்துடுது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த மழை வரணுன்றதுக்காண்டி ரொம்ப வேண்டுதலோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக மழை வரும். மாரி என்றாலே மும்மாரி பொழிய வேண்டும், மழை வர வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மன்களுக்கு மாரி என்ற பெயர் சூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
இந்த சந்தன மாரியும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மாரி என்று இருக்கின்ற தெய்வங்கள் அனைத்துமே மும்மாறி பொழிய வேண்டும், நாடு செழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து அம்மன் கோவில்களிலும் திருவிழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. புதன்கிழமை காலை அம்பிகைக்கு சகஸ்ரநாம பூஜையும், தொடர்ந்து வியாழக்கிழமை சிறப்பு சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் இன்றைய தினம் சிறப்பு பால்குடம், கரகம், அக்னி சட்டி, அழகு குத்துதல் சீரம் சிறப்பான முறையில் நடைபெற்று எல்லாம் வல்ல சந்தனமாரி அம்பிகையின் அருளுக்கு பாத்திரமாடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிவகாசியில் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் புகழ்பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. விழாவின் நிறைவு நாளையொட்டி நேற்று தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் பத்ரகாளியம்மன் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். கடைக்கோவில் முதல் சிவகாசி நகரின் 4 ரத வீதிகள் வழியே சென்று பின்னர் சன்னதியை தேர் வந்தடைந்தது. விழாவில் விருதுநகர் மாவட்டம் மட்டுமின்றி சென்னை, மதுரை, கோவை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். சேலம் அயோத்தியா பட்டணத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் ராமருக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம் மற்றும் பட்டாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அருள்மிகு கோதண்டராம சுவாமி திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். ராமர் இலங்கைக்கு சென்று வந்தபோது முனிவர் ஒருவரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த திருக்கோவிலில் பட்டாபிஷேக காட்சி அளித்ததாக இதிகாசங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோவில் மூலஸ்தானத்தில் ராமரும் சீதையும் அமர்ந்த நிலையில் இலகுவன், அனுமன் ஆகியோர் நின்ற வடிவிலும் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் காரணமாகவே இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் ஊருக்கு அயோத்தியா பட்டணம் என்ற பெயர் அமைந்துள்ளது. இத்தனை சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலில் நேற்று ராமர் சீதா பிராட்டி திருக்கல்யாணமும் ராமர் பட்டாபிஷேக வைபவமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று அதிகாலையில் உற்சவ மூர்த்தியான ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேதங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதனை அடுத்து மாலை மாற்றும் நிகழ்வும் நலுங்கு வைபவமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஹோமங்கள் செய்யப்பட்டு முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் சூட்டப்பட்டு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. அப்போது திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு ராமரையும் சீதா பிராட்டியையும் வணங்கி மகிழ்ந்தனர். மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்ட பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அண்ணா அப்படிதான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைபவத்தை சேவித்தால் இகவர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு அனைவரும் எல்லா விதமான லட்சுமி கடாட்சத்து வாழ்வார்கள். இந்த விழாவின் நோக்கம் என்ன? உலகில் உள்ள பெண்கள் யாவரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கும் பொருட்டு திருமணமாகாத ஆண்களும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூட, மகப்பேறு கிடைக்காத மகப்பேறு கிடைக்கவே உலக நன்மை கருதி இந்த கோதண்டராம திருக்கல்யாணம் நடைபெறுது. நாம் அனைவரும் பல்லாண்டு பாடி ராமச்சந்திர சுவாமியின் திருவடியில் சென்னாடிந்து பல்லாண்டு பாடுவோமாக. கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழா கம்பம் நடு விழாவுடன் கோலாகலமாக தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி பெருந்திருவிழா கம்பம் நடும் விழாவுடன் கோலாகலமாக தொடங்கியது. கரூரில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி பெருந்திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் திரளான பக்தர்கள் வந்திருந்து விழாவில் கலந்து கொள்வர். இந்த ஆண்டுக்கான திருவிழா நேற்று கம்பம் நடும் விழாவுடன் தொடங்கியது. திருவிழாவுக்கான கம்பத்தை பாலமாள்புரத்திலிருந்து பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறும் வைகாசி பெருந்திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபடுவது வழக்கம். கம்பம் நடும் விழாவின் போது கம்பத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றியும் மலர்களால் அலங்காரம் செய்தும் பக்தர்கள் மகிழ்ந்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. கம்பம் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சி வந்தாலே நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம். இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கரூர் மாரியம்மன் கோயிலில் கும்பிட்டா நினச்சது நடக்கும். இந்த திருவிழாவானது வைகாசி மாதத்திலே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலிருந்தும் அந்த திருவிழாவை முடித்துக்கொண்டு இதை இறுதி சுற்றாக இந்த மாரியம்மனை வழிபட்டு பல்வேறு நலங்களையும் அடைந்து வருகின்றனர். தேனி அருகே உள்ள வீரபாண்டியில் உள்ள ஸ்ரீ கௌமாரி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தின் நிறைவு நாளான இன்று மாலை தேர் நிலையை அடைகிறது. வீரபாண்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கௌமாரி அம்மன் திருக்கோவில் மதுரையை ஆண்ட வீரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். சித்திரை திருவிழாவில் 4 நாட்கள் தேரோட்டம் நடைபெறும். முதல் நாளான கடந்த வெள்ளியன்று நிலையிலிருந்து புறப்பட்ட தேர் கோவிலின் கிழக்கு கோபுரத்தை அடைந்தது. சனிக்கிழமை தெற்கு நுழைவு வாயிலையும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோவிலின் மேற்கு பகுதியையும் அடைந்த தேர் இன்று கோவிலை சுற்றி உள்ள ரத வீதிகள் வழியே வலம் வந்து இன்று மாலை நிலையை அடைகிறது. தேரோட்டத்தின் போது திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து ஸ்ரீ கௌமாரி அம்மனை தரிசனம் செய்தனர். திரளான பக்தர்கள் தென் மாவட்டங்களிலிருந்து வந்திருந்து சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் அருகே சேந்தனாங்குடியில் உள்ள அருள்மிகு படைவெட்டி மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் திரளான பக்தர்கள் பால் காவடி எடுத்து நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். அருள்மிகு படைவெட்டி மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் பக்தர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. சனிக்கிழமை இரவு சேந்தனாங்குடி கீழ்மணலி கிராமங்களில் நடைபெற்ற சுவாமி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நேற்று காலை கீழ்மணலி விநாயகர் கோவிலிலிருந்து திரளான பக்தர்கள் பால் காவடி மற்றும் அழகு காவடியுடன் புறப்பட்டு பல்வேறு வீதிகள் வழியாக சேந்தனாங்குடி படைவெட்டி மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். வழி நெடுகிலும் காவடி எடுத்து வந்த பக்தர்களுக்கு பலரும் வரவேற்பு அளித்து பூஜைகள் செய்தனர். அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்து நிகழ்வு நேற்றிரவு நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் சிறப்பு நிகழ்வுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாடு செழிக்கவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர்.
விவேகானந்தா கேந்திரத்தின் கிராம முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் சித்திரை கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உலக அமைதிக்காக தென் மாவட்டங்களில் உள்ள கோவில் ஒன்றில் திருவிளக்கு பூஜை நடத்தப்படுவது வழக்கம். நாடு செழிக்க வேண்டியும் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் எனவும் இந்த பூஜையில் வழிபாடு நடத்தப்படும். இந்த ஆண்டுக்கான பூஜை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் நடத்தப்பட்டது. இந்த பூஜைகளில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்பட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் மழை வேண்டி வருண ஜெபத்துடன் யாகம் நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படும் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. வறட்சி நீங்கி பயிர் செழிக்கவும் ஆடு மாடுகள் நோயின்றி வாழவும் இந்த திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி யாகம் வளர்த்து பூஜைகள் செய்தனர். பூஜை செய்யப்பட்ட புனித நீர் குடங்களில் கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட பூதேவி, ஸ்ரீதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இந்த வருண ஜெபம் மற்றும் யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். எல்லாம் வல்ல எம்பெருமான் கண்ணபிரான் மனம் கனிந்து வருண பகவான் மூலமாக வெகு விரைவில் தமிழகம் முழுவதும் மழை பொழிந்து நாடு செழித்து தமிழக மக்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்ந்திட மிகச் சிறப்பான முறையில் மழை வேண்டி வருண ஜெப யாகத்தை எங்கள் திருக்கோயிலின் பட்டாச்சாரியார்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக நடத்தி காட்டியுள்ளார்கள். புனித பூண்டி மாதா பேராலய திருவிழா தேர் பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. மதுரை மாவட்டம் அழகர் கோவிலை வந்தடைந்த கள்ளழகரை அழகர் கோவில் கோட்டை வாசல் முன்பு பக்தர்கள் மலர் தூவி கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் வரவேற்று தரிசனம் செய்தனர். அழகர் மலையிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் கடந்த 10ஆம் தேதி பச்சை பட்டுடுத்தி மதுரை வைகை ஆற்றில் இறங்கினார். பின்னர் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவில், அங்கிருந்து தேனூர் மண்டபம், ராமராயர் மண்டபங்களில் தங்கினார். மோகினி திருக்கோலத்தில் தல்லாக்குளத்தில் உள்ள ராமநாதபுரம் சேதுபதி மண்டபத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளிய அவர் அங்கிருந்து அழகர் மலைக்கு புறப்பட்டார். நேற்று பகல் 12 மணி அளவில் அழகர் மலை 18ஆம் கருப்பண்ணசுவாமி சன்னதியை வந்தடைந்த பின்னர் பல்வேறு பூஜைகளுக்கு பின் கோவில் கோட்டை வாசலை சென்றடைந்தார். அங்கு கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் கள்ளழகரை வரவேற்று தரிசித்தனர். 7ஆம் தேதி இங்கேருந்து அழகமலையிலேருந்து கிளம்புவார். கிளம்பி கருப்பண்ணசுவாமிகிட்ட நான் மதுரைக்கு போகிறேன், இடத்துல நீ காவல் காத்துக்குன்னு சொல்லிட்டு மதுரைக்கு வந்து அங்கே அந்த தல்லாக்குளத்தில் வந்து எல்லா இப்போ நான் வந்திருக்கேன்னு சொல்லி எதிர் சேவை கொடுப்பார். கருப்பண்ணசுவாமி கோயிலில் பூப்பல்லாக்குளம் 2 மணிக்கு நான் போயிட்டு வரேன். அவங்க இடத்துக்கு வந்து மதுரை மக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் காட்சி கொடுத்துருக்கேன். இனிமேல் நான் 7 மணிக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு நான் இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். 3 நாள் நல்லா எங்கள் ஏரியாவில் இருந்துச்சு சாமி. நாங்கள் நல்லா சாமி பார்த்தோம். இப்போ அலர்கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லா பூஜையும் முடிஞ்சு சாமி உள்ளே போயிருச்சு. இன்னும் ஆடி 18 வரைக்கும் சாமி வெளியில் தான் இருக்கும். ஆடி 18க்கு தீத்தாடி தான் சாமி உள்ளே போகும். நல்லா தரிசனம். நாங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் வந்து சாமியை பார்த்தோம். வரலாற்று சிறப்புமிக்க பூண்டி மாதா பேராலயத்தின் திருவிழா தேர் பவனியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் காவிரி கரையில் சோலைகள் நிறைந்த பகுதியில் புனித பூண்டி மாதா பேராலய திருத்தலம் அமைந்துள்ளது. இத்தாலி நாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வந்த வீரமா முனிவரால் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இத்திருத்தலம் பேராலய அந்தஸ்து பெற்றுள்ளது.
பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் சிறப்பு திருப்பலிகளும் பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சுவாமி தேரை புனிதம் செய்து பவனியை தொடங்கி வைத்தார். மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய பூண்டி மாதா பக்தர்களுக்கு அருள்பாலித்தவாறு வீதிகளில் வலம் வந்தார். வான வேடிக்கைகளுடன் நடைபெற்ற தேர் பவனியில் தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகம், கேரளம் உள்ளிட்ட பக்கத்து மாநிலங்கள் பலவற்றிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை வணங்கி அருள் பெற்றனர். 1817ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருந்து இங்கே இருக்கின்ற அன்னை நாடி வருகின்ற ஒவ்வொருவரும் ஏராளமான அருட்கொடைகளை பெற்றிருக்கின்றார்கள். இந்த தேரானது மிக பிரசித்தி பெற்ற தேர், அன்னையுடைய திருவுருவம் வீற்றிருக்கின்ற தேர். இது மல்லிகை பூக்களால் ஒளி விளக்குகளால் அலங்காரம் பெற்று மிக அழகாக காட்சி கொடுக்கிறது. வருஷம் முடிஞ்ச வரைக்கும் வந்துடுவேன். மாதா நிறைய புதுமை செஞ்சுருக்காங்க. பூண்டி புதுமை மதம் தான் சொல்லுவாங்க. எல்லா புதுமைக்கும் நன்றி சொல்கிற மாதிரி இந்த வருஷம் வந்து நிறைய புதுமைகள் இங்கே நடக்கிறதுனால நாங்கள் நம்பிக்கையோடு இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். 200 ஆண்டு பழமையான இந்த ஆலயம், அந்த தேர் சுற்றி வரும்போது அவ்வளோ ஒரு மகிழ்வாக இருக்கும். மனசுக்கு ஒரு மகிழ்வாகவும் இருக்கும், நிறைவாகவும் இருக்கும், ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த மாதா பார்க்கும்போதே எங்களறியாமல் மனசு வந்து நிறைவாக இருக்கும். இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.